ஹாய், சண்டே எடுத்தது தாங்க இது. இன்றைக்கி காலையிலேயே வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா காலையிலேருந்து பயங்கரமாக வேலைன்றதை விட கொஞ்சம் லேசினஸ் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு வச்சுக்கோங்களேன். காலையிலேருந்து அப்படி தான் இருந்தது. நேற்று மட்டன் குழம்பு தான் வச்சேன். மட்டன் குழம்புனாவே எலும்பு போட்டு வச்சாதாங்க அது மட்டன் குழம்பு. ஆக்சுவலாக அந்த ருசி தனி தான். என்ன தான் சொன்னாலும் எலும்பை கடித்து சாப்பிட்டு அந்த எலும்பு ஒருத்தில் இருக்கிற சதையை கடித்து சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எனக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். என்ன தான் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அந்த கறியாக இருக்கிற பீஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றத விட எலும்போடு இருக்கிற கறி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் வைக்கிறேன் மட்டன் குழம்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஷிஷுவல் தக்காளி, வெங்காயம், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் உருளைக்கிழங்கை பச்சையாக தான் பச்சையாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு மட்டனை தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டேன். 2 விசில் வச்சு, கொஞ்சமான விசில் தான், ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும் மட்டனு குக்கரில். அந்த மாதிரி வெந்த மட்டனை எடுத்து அந்த தண்ணியோடு இந்த குழம்புல ஊற்றிட்டு முருங்கைக்காவை போடுவேன். லாஸ்ட்டு அதை நான் வதக்க சொல்ல முருங்கைக்காய் எப்பயும் போட மாட்டேன். முருங்கைக்காய் போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட வேண்டியது தான். நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டு தான் நான் மட்டன் குழம்பு எப்பயுமே வைப்பேன். இந்த மாதிரி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மட்டன் குழம்புல தேங்காய், பெருஞ்சீரகம் எல்லாமே அரைச்சி ஊற்றி தான் வைப்பாங்க மோஸ்ட் ஆஃப் மட்டன் குழம்பு. நான் இப்படி வச்சா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். இது தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய எலும்பு இருந்தது, சதையெல்லாம் பொறுக்கி சுக்கா பண்ணிட்டேன். எலும்போடு இருக்கிற குழம்பு தான் எனக்கு ரொம்ப, நிறைய நெஞ்செலும்போடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் போட்டு வச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நல்லி எலும்புலாம் சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே ஒரு மாதிரி சூப் மாதிரி இருந்தது. இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்குலாம் டைட் ஆகிடும். இது சட்டியில் வைக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் மட்டன் குழம்பு ஆக்சுவலாக எப்படி வச்சாலுமே டைட் ஆகிடும். சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸி, செம்ம டேஸ்டி. உங்களுக்கும் பிடிக்குமா?